டே கேலண்டரில் தேதி கிளிக்கிறப்பே மழைக்கு வாய்ப்புன்னு போட்டிருந்தாங்க. அதெல்லாம் நடக்குமான்னு யோசித்தேன். பட் போட்டிருந்த மாதிரியே சென்னையில் மழை நல்லாவே பெஞ்சிச்சு. ஈவினிங் போல் பிரதர் இன்லா கிளம்புறேன்னாங்க. சரின்னு காஃபி போட்டு குடிச்சிட்டு அவரை சென்ட் ஆஃப் பண்ணிவிட்டு எப்பவும் போல் 2 வத்தி கொளுத்தி சுவாமி கும்பிட்டுட்டு விளக்கெல்லாம் க்ளீன் பண்ணலாம். மறுநாள் டியூஸ்டேன்னு சொல்லிட்டு க்ளீன் பண்ணுறப்ப வெள்ளி விளக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப பிளாக்காக இருந்துச்சு. 1 இயர் மேலே நான் வெள்ளி விளக்கு யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். வெள்ளினாலே நார்மலாக பிளாக் ஆகும் ஹீட்டுக்கு. இதை நம்ம விளக்கும் வர போகிறனால ரொம்ப பிளாக் ஆச்சு. எவ்வளவோ ட்ரை பண்ணி பார்த்தா பிளாக் போகல. இப்போ ரீசெண்டாக ஒரு ப்ராடக்ட் வாங்கி யூஸ் பண்ணேன். புத்தம் புது விளக்கு மாதிரியே இருந்துச்சு. நீங்களே இந்த வீடியோவில் பாருங்கள். அதுக்கப்புறம் அதுக்கு மஞ்சள் குங்குமம் வச்சோன்னா அவ்வளோ அழகாக இருந்துச்சு அந்த விளக்கு பார்க்குறக்கு. அந்த ப்ராடக்ட் நேம் என்னன்னு தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்ம வீடியோக்கு ஒரு லைக் போட்டு கமெண்ட்டில் கேளுங்க, நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். டின்னருக்கு சிம்பிளாக கார சட்னியும் தோசையும் பண்ணிக்கலாம் தான் ரெடி பண்ண போனேன். எங்கள் அம்மா ஸ்டைலில் தான் நான் கார சட்னி செஞ்சேன். ஒரு பெரிய வெங்காயம், மீடியம் சைஸ் தக்காளி, 4 பல்லு பூண்டு, 5 வரமிளகா, கொஞ்சோண்டு உப்பு வச்சு அரைச்சிட்டு சூடாக எண்ணெய் காய்ச்சி எப்பவும் போல் ஒரு தாளிப்பு போட்டோம் அப்படின்னாலே கார சட்னி டேஸ்ட்டாக இருக்கும். சிலர் வதக்கி செய்வாங்க. எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா அப்படியே பச்சையாக செஞ்சுட்டு எண்ணெயில் கொதிக்க வச்சுட்டு கொடுப்பாங்க. டேஸ்ட் வைஸ் அது நல்லாயிருக்கும். தோசையை நல்லா கொஞ்சம் மொறு மொறுன்னு ஊற்றிட்டு இந்த கார சட்னி வச்சு சாப்பிட்டு பார்த்தோன்னு வைங்களேன், அசால்ட்டாக 5 தோசையாக இருந்தாலும் நமக்கு உள்ளே போகும். கல் தோசையாக இருந்தாலுமே டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும்.